ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஹிணிக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைதாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் திமிரு அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய திமிருக்கு இன்றைக்கி கிடைச்ச ஒரு பெரிய பதிலடி என்ன அப்படின்னா அது இதுதாங்க. இன்றைக்கி வந்து சரியான அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பேய் ஓட்டுறவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அதாவது மனோஜ் வந்துட்டு எல்லா உண்மைகளையும் அந்த பேய் ஓட்டுறவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, நைட்டெல்லாம் கத்துறா, பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறா அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி எல்லா உண்மைகளையும் சொன்ன உடனே அப்போ அந்த பேய் ஓட்டுறவர் வந்து கண்டிப்பாக ஒரு டம்மி தான். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு மரணம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அது வந்து பொய், அது நமக்கே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பொய். அந்த பொய்யவே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரும் சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொய்யை வந்துட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரோஹிணி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ரோஹிணிக்கு இன்றைக்கி ஒரு சரியான பதிலடி தாங்க இருக்குது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து விஜயா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னார் இல்லையா. அப்போது விஜயா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, உடனே வந்துட்டு ஒரு பிரச்சனை, அதாவது ரோஹிணிக்கு வந்து இப்படி பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களாவே நினச்சிக்கிட்டாங்க. நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பேய் ஓட்டுறவங்கக்கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, பார்வதியோடைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்வதியோட வீட்டுக்கு போனோன்னே ரோஹிணி எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே தான் வர்றாங்க. பட் அவங்க எந்த பதிலும் சொல்லலை. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே வந்தாங்க. இவங்களும் சரி வேறு வழி இல்லாமல் கூடையே வந்துட்டாங்க. சரி வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு விஷயம் நடக்குது. நம்ம ரோகிணிக்கு வந்து பேய் ஓட்டுறதுக்காக ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சாமியார் வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாமியார் வந்து ஒரு விஷயந்தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு ஒன்று தான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது எல்லா மோசமான குணமும் இது எல்லாமே கலந்த ஒரு உருவமாக தான் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு என்னமோ உங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயாவை அசிங்கப்படுத்திடுறாரு. அப்போ விஜயா வந்துட்டு இங்கே பாருங்கள், என்னுடைய மருமகளுக்கு தான் அப்படி இருக்குது, எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, எனக்கு தெரியுது உங்களுக்கு இல்லைன்றது. நான் வந்து அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த ஆவி வந்து சந்தோஷப்படும், அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரோஹிணியை வந்துட்டு இங்கே பாருமா, இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணியும் போய் உட்காடுறாங்க. அப்போ மனோஜும் கூட உட்கார்றாரு. இது என்ன கல்யாண வீடுன்னு நினச்சிங்களா, நீயும் சேர்ந்து உட்கார்றதுக்கு எந்திரிப்பா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுறாங்க. எழுப்பி விட்டோடனே இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோஹிணியை அவர் பாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ரோஹிணிக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. ஐயோ என்ன எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ மனோஜும் குறுக்க போகிறாரு. இங்கே பாருங்கள், அவளை எதுக்கு அடிக்கிறீங்க, அவளே பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, உன்னுடைய பொண்டாட்டிக்கு இந்த பேய் பிடிச்சதெல்லாம் போகணுமா வேண்டாமா, இல்லை அப்படியே இருந்தால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவளுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்போ பேசாமல் இரு, இந்த பேயை என்னால் தான் ஓட்ட முடியும், அதெல்லாம் இப்படி அடித்தா மட்டும்தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குச்சியை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரோஹிணியை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது. பட் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா புரியுது. ஏன்னா அவங்க ஆடின ஆட்டம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டமே ஆடி இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தரையுமே வீட்டில் வந்துட்டு மதிக்கிறதே கிடையாது. எல்லாருமே வந்து தனக்கு கீழே தான். அதுவும் மீனாவெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு பரம ஏழை தான். பட் இவங்க ஏதோ வந்து ஒரு பெரிய கோபுரத்துலேருந்து வந்த மாதிரியும், மீனா மட்டும்தான் பிறவியிலே ஏழை மாதிரியும் அவங்கள வந்து ரொம்பவே கரிச்சு கொட்டுறது, நம்ம விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள நிறைய வார்த்தைகள் பேசுகிறது, நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ரோஹிணியும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரோஹிணிக்கு இந்த இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே கரெக்டாக தாங்க இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போது நமக்கே புரியுது, இவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா புரியுதுங்க.
ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ரோகிணி கத்த ஆரம்பிக்கிறாங்க, அலறாங்க. அப்போது மனோஜுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னடா பண்ணுறது, அவளுக்கு தானே, அவள் நல்லதுக்காக தானே நம்ம பண்ணுறோம், சீக்கிரமாக அவள் குணமானா தானேடா நமக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதியும் சொல்கிறாங்க. ஸோ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் பேய் ஓட்டுறதெல்லாம் சரிதான், பேயை எங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பயப்படுறாங்க. இருந்தாலும் ரோகிணிக்கா இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் ரொம்பவே இறக்கப்படுறாங்க. ஸோ இப்படி பேய் ஓட்டுறது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இது நம்ம முத்து அண்ட் மீனா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இந்த விஷயங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறது, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு இவங்க ரொம்பவே பிரச்சனைக்குரிய ஆள் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சீக்கிரமாகவே இந்த பார்லர் அம்மாவை பற்றின விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமாகவே இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலை அப்படின்னா இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடிகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம முத்துவுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. இங்கே பாரு, பழையபடியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த வித்யாவை தான் பிடிக்கணும், ஆனால் கேட்குற விதமாக கேட்கணும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ரோஹிணியை பற்றி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சொல்லவே சொல்லாது. அதுவும் சரியான ஒரு கேடி தான். ஏன்னா இந்த கேடி கூட சேர்ந்து அதுவும் கண்டிப்பாக சரியான கேடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போதே நம்ம முத்துவுக்கு வந்துட்டு ஒரு சரியான ஒரு பாயிண்ட் கிடைக்குதுங்க. என்ன அப்படின்னா, அந்த அவர் ஃப்ரெண்டோடைய தம்பி வந்துட்டு முதல்ல மீனா பின்னாடி சுற்றிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அவரே வந்துட்டு வித்யா பின்னால் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் நம்ம முத்துவுக்கு தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து கார் ஷெட்டில் இருக்கிறாரு. அப்போ அந்த பையன் வந்துட்டு அங்கே வர்றான். அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்ற மாதிரி பேசும்போது, நான் நல்லா இருக்கேன்ப்பா, என்ன உனக்கு இப்போயாவது பொண்ணாவது கிடச்சதா இல்லையா, முதல்ல கல்யாணம் ஆன பொண்ணா இல்லை கல்யாணம் ஆகாத பொண்ணான்னு முன்னால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பின்னால் சுற்று அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லைண்ணே ஒரு தடவை தான் அப்படி தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், நீங்கள் இன்னும் அதை மறக்கலையானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைடா நான் அதை மறந்துட்டேன் அண்ணே, இப்போ அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, சரி நீ சொல்லு எப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் நல்லா தானே இருக்கிறேன், இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் என்னை லவ் பண்ணுற மாதிரி தான் நான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்ணே, எப்படியோ நமக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருச்சுனே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரிடா நல்லா இருந்தால் சரி யார் அந்த பொண்ணு, எந்த ஏரியாவில் இருக்குது சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏரியாவை சொல்கிறாரு, அட்ரஸை சொன்னோடனே முத்துவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, இவன் சொல்கிற அட்ரஸ் வந்து அந்த வித்யா அவள் அந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு பேர் என்னதுடா, வித்யாவாடா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, எங்கே கரெக்டாக எனக்கு அந்த பொண்ணை நீ இப்போ எப்போ பாப்பா எடுத்து, அந்நேரம் நீ என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அண்ணே இல்லைண்ணே நானே இன்னும் அவங்கக்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்ற விஷயத்த சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே எப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா, அந்த பொண்ணை நீ எனக்கு அறிமுகம் மட்டும் பண்ண வேண்டாம், சும்மா நான் அங்கிட்டு நிற்கிறேன், நீ பேசும்போது நான் பார்த்துக்கிறேன் யாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே, அது இப்போ தான் வேலை விட்டு போகுண்ணே, வாங்கண்ணே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துவையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது வித்யா வந்துட்டு வர்றாங்க. அப்போ முத்து வந்து ஓரமாக நின்று பார்க்குறாரு. பார்த்தா வித்யா வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஃபோனை வந்து ஒரு நாள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி, அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து அவங்கக்கிட்ட ஃபோன் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாள் என்கிட்ட நீங்கள் உங்களோட மொபைலை தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அதுக்கு என்னங்க, நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கொடுக்குறாரு. அப்போது இவங்களும் ஃபோனை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நம்ம முத்துக்கிட்ட வர்றாரு. அண்ணே பார்த்தீங்களானே, இந்த பொண்ணு தான் இப்போ வந்துட்டு என்னுடைய ஃபோனை வந்துட்டு ஒரு நாள் கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் ஃபோனை எதுக்குடா அந்த பொண்ணு வாங்குது அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இல்லைண்ணே எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, என்னடா இது உலகம் தெரியாத பிள்ளையா இருக்க, நீ லவ் டுடே படம் பார்த்துருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இல்லைண்ணே நான் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முதல்ல போய் இன்றைக்கி அந்த படத்தை பாடுறா
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னே அந்த படத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இங்கே பாருடா அந்த படத்தை நீ பார்த்தனா தான் உனக்கே ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் எதுக்காக அவங்க ஃபோனை வாங்கியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா எல்லா உண்மைகளையும் முத்து வந்துட்டு சொல்கிறாரு. இப்போ அவங்க எதற்காக ஃபோன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத. இப்போ வந்துட்டு அவள் உன்னுடைய ஃபோனை செக் பண்ணா அப்படின்னா, நீ மற்ற பொண்ணுங்கிட்ட பேசியிருக்கியா பேசலையா அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிடும்லடா. அதுக்காக தான் அவள் உங்ககிட்ட ஃபோனை வாங்கியிருக்குது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ யார்கிட்டையாவது பேசி வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைண்ணே நான் யார்கிட்டையும் பேசலண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நீ கல்யாணம் ஆன பொண்ணு பின்னால் போகும்போதே தெரியுதேடா நீ யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டே. சரி விடு உனக்கு ஓகே ஆயிரும். உங்ககிட்ட ஃபோனை வாங்கியிருக்கா அப்படின்னா அடுத்து அவள் ஒன்று ஓகே பண்ணுறதுக்காக தான்டா ஃபோனை வாங்கியிருப்பா. இப்போ ஃபோனில் எதுவுமே இல்லை, நீ சிக்கிட்ட, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ப்ரூஃப் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, அடுத்து அந்த பொண்ணு உனக்கு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ மணிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்போனா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பொண்ணு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமாண்ணே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாடா எனக்கு தெரியும், என் அண்ணன் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுடா, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் எப்போயுமே ஒட்டி பிறந்த ரெட்டைப்பிறவி மாதிரி ஒன்றாவே இருப்பாங்க. ஆனால் அது பண்ணுற கேடி வேலையிலலாம் இதுக்கும் பங்கு இருக்குதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இல்லைடா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்டா, ஃப்ரெண்டுக்காக அவள் வந்துட்டு எதோ பண்ணுறா, அதை தான் நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியாண்ணே, சரிண்ணே, என்கிட்ட அவங்க நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நானே கூட கேட்டு சொல்கிறேனே, என்ன பிரச்சனை, அவங்க எதற்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதை நானே கூட கேட்டு சொல்கிறேனே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன்னுடைய லைஃப்பை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது முத்துவுக்கு வந்து அந்த ஐடியா கரெக்டுன்னு தான் படுது. ஆமாம்ல, நம்ம ஏன் இவனை வச்சே காய் நகர்த்தக்கூடாது, டேய் சீக்கிரமாக உன்னுடைய ஃபோனில் எதுவும் இருக்காதுலடா, நீ மாட்டிக்க மாட்டல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ அண்ணே சத்தியமாக எதுவும் இல்லைண்ணே, எனக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிடுண்ணே, நான் அந்தளவுக்கு ஜென்யூனான ஒரு நல்ல பர்சன்னே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் என்னடா, சரிடா எப்படியாவது உனக்கு ஃபிக்ஸ் ஆயிரும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இது இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருக்கார் இல்லையா, முத்து வந்துட்டு ஒரு பிரச்சனையும் பண்ணுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான், அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் யார் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்க ஒவ்வொரு பக்கமும் வந்துட்டு பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது நம்ம ரோகிணிக்கு. ஸோ ரோகிணி இப்போ எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.